வணக்கம். ஒரு vlog. Okay. யாரும் vlog செய்யல. ஐயா. சோ அந்த vlog வந்து நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன் நிறைய vlogs. ஆனா கார்ல வந்து எப்படின்னா முக்காவாசி டைம் வந்து அப்படியே இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த தடவை வந்து நாங்க வந்து ஒரு பிரியோர் vlog. இது vlog-ஆ பாட்காஸ்டா என்னன்னு தெரியாது. ஆனா பேசுறோம் கேக்குறோம் கேளுங்க. அப்பப்ப காமெடின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பவுஸ் பண்ணிட்டு சிரிங்க. அப்படி இல்லைன்னா வராது பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எங்க கூட இருக்கிறாங்க. இவரு 2K மன்னன் சாமியாரு அப்படியே போவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே போவோம். பாய் பாய். பாய் இல்ல என் கூட துணைக்கு வர மாட்டீங்க. ஓகே கமெண்ட் பண்ணுங்க. பால் விக்கிறாரு, பாலுக்கு பேக்கெட் போடுறாரு. காலங்காத்தால 7 மணில இருந்தாச்சு 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அவரு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வீடு வீடா வந்து பால் பேக்கெட் போடுவாரு. சிவன் கோயில் மணிக்கு என்ன பண்ணான்னு கேளுங்க. அவனா சொல்லுங்க ஜி, என்னதான் பண்ணீங்க? சிவன் கோயில் மணி கையெடுத்து தான் கும்பிடுவாங்க. அப்ப லீம கூட கண்டிப்பாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது சொன்னதான் உண்மை. அவன் தான் பண்ணிருந்தேன். அத வரும்போது நாங்க தப்பு பண்ணிட்டோம். அந்த விளாக்ல ஒருத்தங்க கியானை புடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாக்கு எப்படி இருந்துச்சுன்னா லீம புள்ள மாதிரி இருந்துச்சு. நாங்க எல்லாமே சொல்லிட்டு அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனா எடுக்கல இல்ல எடுத்தோம்னா வேற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், அப்ப எடுத்துறோம். வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் கொடுக்கணும் அந்த வாய்ப்பை. நீ கொடுக்காம போயிருவே. அப்பனா அவரே ஒத்துக்கிறாரு பாருங்க. லீம புள்ள சொல்லிட்டாரு அவர் என்ன புளு. அச்சா மறக்காம அப்புறம் மாட்டி செட்டுடா. மாண்டேஜ் அப்படின்னா இது வந்து இங்க கேமராமேன் ஷார்ட் ஃபார்ம் மேல வந்து போட்டுருடி சாமியார். இவரு வந்து Y2K. Y2Kனா வாய் இருக்கானே தெரியாது. என்கிட்ட வாய் இருக்கு. இவங்க நான் சொல்றத வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிடா புரியும்? அதுமே மாங்க ஸ்லாங் அப்படிதான். என்ன ஸ்லாங் ப்ரோ அது? அது தெரியல ஜி, நீங்களே சொல்லுங்க. அடிச்சு விடுங்க. அடிச்சு விடுங்க. மலேசியன் இந்தியன் எக்ஸ். மலேசியா இந்தியன் எக்ஸன் தமிழ் நல்லா பேசுவாங்க. தமிழை கொச்சப்படுத்தாத. அந்த ஆள் தமிழ் எப்படி தெரியுமா இருக்கும்? முதல்ல போன் எடுத்துன்னு எங்கடியா எழுது எங்க ஜீன் கூட இல்ல எங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச ரெண்டாவது குரல்ல ரெண்டாவது கன்வர்சேஷன்ல மரியாதை போட்டு எங்க ஜி வாங்க ஜின்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ் பேசுறாங்க. அப்படிதான் அந்த ஸ்லாங் அப்படிதான். அப்புறம் தீபாவளி எப்படி போனுச்சு? கன்றாவியா போனுச்சு. ஒரு நாளா பேசுங்க. இப்படி போனுச்சுன்னா ரொம்ப மொக்கையா போனுச்சு. அது ஏன் ஆனா போன தடவை என்ஜாய் பண்ணேன். இந்த வருஷம் போன தடவை என்ஜாய் பண்ணேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டைரிங்கா இருந்துச்சு. தீபாவளி ஐயோ பிரம்மாண்டமா போனுச்சு. ஆக்சுவலி நான் இந்த வருஷம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணல. as you guys know. எத்தனை கேர்ள்ஸ் ஜி? ஐயோ ஐயோல சொல்லாதீங்க. எத்தனை கேர்ள்ஸ்? எவ்வளவு கலெக்ஷன் இல்ல 20 வெள்ளி தான். 20 வெள்ளி. எனக்கு 5 வெள்ளி தான். ஒரு அதான் 30 வெள்ளி தான் இருக்கும். அந்த 30 வெள்ளியும் 30 ringgit வரைக்கும் இருக்கா உங்க கிட்ட? இருக்கு ஆக்சுவலா இருக்கு. என்ன இயற்கையா? ஆனா அது அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதனால அக்கவுண்ட்ல இருக்கு. இவனுங்க vlog பண்ணல. நான் பேசுறது கலாய்க்கிறதுக்கு ஒரு கேமரா தந்துச்சிட்டு. எங்க வந்திருக்கோம்னா பங்சான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்க போய் சாப்பிட்டு நீங்க என்ன சாப்பிடுறீங்க? அதான் சாப்பிட்டுன்னு தான் சொன்னேன். நான் சாப்பிட்றேன்னு சொல்ல. நீ சாப்பிட்டா சொல்லிட்டான் பசிக்குது சாப்பிடுவான். என்ன காடி தனியான ஊதி. அதனால எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இந்த வந்து இவரா வந்து வருவான், அவனா ஒரு உறவை கொண்டாடுவான். எதுக்கு நீ அண்ணன் கூப்பிடுறான், எதுக்கு ஒருத்தங்க அண்ணின்னு கூப்பிடுறான். இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்கும் அந்த பையனுக்கும் பிரேக்காப்பே ஆயிடுச்சு. அந்த பையனோட அண்ணன் கூப்பிட்டு அந்த லவ் பண்ற பிள்ளைய அண்ணின்னு கூப்பிட்டு அந்த 2 பேருக்கும் பிரேக்காப்பே ஆயிடுச்சு. இப்ப அண்ணின்னு கிட்டு இருக்கா. அப்படியே உறவு கொண்டாடி அப்படியே உயிரை கொடுத்து அக்கா அண்ணா அப்படின்னு இருக்கு ஒரு ஆளவன். சோ பார்த்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஏதாவது பிள்ளை கூட மாட்டாங்கன்னா உடனே டக்குன்னு அக்கா இல்ல எனக்கு இவங்க அக்கா மாதிரி, எனக்கு நான் அண்ணி மாதிரி ஆண்டி மாதிரின்னுவான். அவன் வேற மாதிரி வேணாம். எல்லாருக்கும் ஆரம்பிக்கிறது இங்க அது
பிச்சை எடுக்கிறேன்னு இப்ப ஓகே மக்களே இது பாருங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் அசோக் கிட்ட இந்த மாதிரி மக்களே மக்களே புதுசா உங்களுக்கா தோணுது ஏய் ஆமா vlog shoot பண்றோம் ஓகே என் இனிய மலேசியால இருக்கிற தமிழ் மக்கள் மக்களே என் இனிய மேஷால இருக்க தமிழ் நான் சொல்ல இன்டர்நேஷனல் மக்களே கேளுங்க ஓயே வாங்க, எனக்கு சோறம் மீன் கறி கொடுத்துரு. இல்ல நான் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கேன் ஆசிகண்டா காசு கடை பாய் இப்போ அது கட்டி காரணங்க புளித்தா இருக்கு. யா இங்க சாப்பிடலாம் பாருங்க நான் எவ்வளவு சீரியஸா இத பத்தி பேசிட்டு இருக்கேன் புளித்தாரங்க மாட்டு சனி நக்கி பார்த்தது கழுதப்பிய மெரிச்சு பார்த்ததெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க I don't get it சாப்பிடுற டைம் சாப்பிட்டா யாருக்கு மக்களே பிடிக்காது நீங்க சொல்லுங்க guys. அதான் மக்கள் காமெண்ட் செக்ஷன் காமெண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியல அவங்கலாம் எதுக்கு திரும்ப சாப்பிட போறான் நல்ல அந்த என்ன அந்த குஸ்குஸ் ஆண்டி அவங்கலாம் நல்லா இருப்பாங்க அந்த சாப்பாடு போறவங்க அதுக்காக அலையறான் சாப்பாடுக்கு சொல்லிட்டாரு ஆண்டி ஆன்டி வேறு ஆண்டி வெறியன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டி வெறியன் அப்படின்னா என்னது அதுக்கு மேல வெரி இருக்கு அவனுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட்ல இதான் ஃபேக்ட். எஸ் ஆனா வளர்த்திஷ் பத்தி படிக்கிறது ரொம்ப ஈஸி நான் ஓபன் புக்கா இருக்கும் யா ஓப்பன் ஓபன் புக் ஒரு Open book புக்கே ஆ இருக்கு ஆனா இப்ப அவர் ஒரு கதை சொல்லுவாரு பாருங்க, நான் என்ன பண்றேன்னு இரு, இரு. எனக்கு பார்த்தா வச்சுக்கிட்டே போய் சொல்லுவாரு. அதே ஒரு ஐயோ நம்பாதீங்க. ஓப்பன் புக்னா என்னது ஓபன் புக் மீன்ஸ் அப்படினா உன்னை பத்தி வந்து திறந்து நீ வச்சு. சொல்ல நீ சொல்லாமலே we can actually என்ன ஜோக்கு இப்ப நடந்துச்சு பின்னாடி கை தட்டுற அளவுக்கு என்னதான் உனக்கெல்லாம் வச்சுக்கின்னு சரி சொல்லு நீ சொல்லு அப்புறம் ஓப்பன் புக்னா ஓபன் புக் மீன்ஸ் that உன்னை வந்து ஈஸியா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஃபனி இந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் போய் சொல்றது சம்திங் அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சுலாம் அதெல்லாம் இல்லைங்க நான் அப்படிலாம் இல்லை சோ இப்பதான் அசோக் சொல்ற மாதிரி தான் சொல்லுவான் சரி ஓகே ஆனா அதெல்லாம் அப்புறம் மீட் பண்ணுவோம் பாய் பாய் A few moments later. இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் சாப்பாட்டு புளி வெளியா தான் இருந்துச்சு ரொம்ப பிரைஸியா இருந்துச்சு சாப்பாடு. பிரைஸ் இருக்கும் போன ஆரஞ்சு ஜூஸ் ஒரு ஜக்கில் கொடுத்தாங்க பாருங்க அது ஓகா இருந்துச்சு நான் ஒரு கோழி தான் எடுத்தேன் ஒரு கோழி ஒரு கோபி சார்ல பிராண்டி தான் எடுத்தேன் ஐயா 20 வெள்ளி ஓகே நான் ஏதோ சொல்ல ஆனா தலைவன் அவ்வளவு எடுத்து 18 வெள்ளி தான் அது எப்படி ஐயா பயணம்ங்க? பயணமுங்க ஓகே இப்போ அடுத்த பயணம் என்னன்னா எனக்கு தீபாவளி கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க சாப்பாத்து ஷூ ஆக்சுவலி தீபாவளி முடிஞ்சு ஒரு ஆகுது ஒரு ஓவர் ராஜி ஒரு ஒரு வாரம் ஆகுது கரெக்ஷன் இது வந்து தீபாவளி கிஃப்ட் இல்ல அவனோட பர்த்டே கிஃப்ட் பிலேட்டடோட அது செட் ஆகல அத நான் இன்னொரு புதுசா வாங்க போறேன் ஓகே எங்க அக்கா அது வாங்கி அப்போ கொடுக்குறாங்க தீபாவளிக்கு ஒண்ணு கேட்பான் இல்ல கேட்க மாட்டான் அவனுக்கு நான் கொடுத்துட்டேன் அவன்கிட்ட இப்ப நீ சாப்பாடு கேட்கணும் நான் கொடுத்துட்டேன் அவனுக்கு சாப்பாடு நீ முதல்ல கொடுத்துட்டேன் கேட்கணும்னு அசோக் பேக் எடுத்து கூறான் அவனுக்கு மிக்சரும் அந்த சீரை கொடுத்துட்டேன் அவனுக்கு டைம் ஸ்கொயர் போறது வந்து அதனால தான் இப்போ அவனுக்கு எங்க கிஃப்ட் போறோம்? டைம் ஸ்கொயர் திரும்ப சொல்லுங்க பட்ஜெட் டைம் ஸ்கொயர் டைம் ஸ்கொயர் ஓகே गाइस இப்போ எங்க அக்கா ஷூ எங்க அண்ணன் வந்து என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல பாப்போம் சர்ப்ரைஸோட வச்சு வாங்கி கொடுப்பேன் நம்பி அதெல்லாம் இல்ல வந்து நானே அதே எனக்கு ஒரு பெரிய gift தான் அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆசை போன வாரம் தான்டா அண்டர் 60 எத்தனைக்கு வாங்கினேன் 160 அண்டர் 60 ரிங்கேட்டுக்கு சப்பாத்தி வாங்கினேன் அதோட காசே புடிச்சு பாருங்க எங்க அண்ணா அதுக்கு மட்டும் எங்க தம்பிக்கு வாங்குவோங்க இன்னைக்கு இல்லன்னா போன் வாக்குறல நீ புரியுதா எங்க அண்ணனை ஏத்தும் போதே வீட்டு மணிக்கு சிவன் கோயில் இருந்துச்சு அங்கேயே நான் சிவனை கையை எடுத்து கும்பிட்டுட்டு இன்னைக்கு ஒண்ணுமோ நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல சாமியார் சாமியார் தான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் வாழ்க்கையில முத வாட்டி அவனை சாமியார் கூப்பிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிருந்தான் ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம் அவன் நித்திய நல்லா பாருங்க அவ்வளவு பெருசுக்கு விரிஞ்சிருக்குன்னா அப்ப டெய்லி அவன் பட்டு அடிக்கிறான் பாடி ஷேமிங் பண்றாங்க guys. பட்டு அடிக்கிறது என்னடி body shaming? எனக்கு புரியல நெத்தி பெருசா இருக்குன்றாங்க என்ன என் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க சொல்லுங்க அவங்களே அதான் சொல்லுவாங்க சொல்லு 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 நானும் சொல்ற மாதிரி இல்லைங்க நானும் அவுட் ஆயிட்டேன் ஏன்னா இந்த விஷயத்துல வந்து அவருக்கு தான் நல்லா தெரியும் நெத்தி பெருசா இருக்கா எல்லாமே அவர் தான் நல்லா பாக்குறாரு என்னத்து பாக்குற நெத்திய பாக்குறாரு சோ யாரையும் பாக்கட்டும் வடைக்கலாம் தப்பு இல்ல வடைக்கும் போது பாடி ஷேமிங் இருக்க கூடாது சரியா சொட்டா சரி நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே ப்ரொபோசலா ஒரு ஐடி மட்டும் தான் நான் கேக்குறேன் ஆச்சு சொல்லுவாங்க அப்படி ஓகே சொல்லுங்க எல்லாரும் வேணாம் அது மாத்தல அந்த டைம் ஐயா அதெல்லாம் எப்படியா ஃபர்ஸ்ட் லவ்ன்ற மொத வாட்டி ப்ரொபோஸ் பண்றேன்ற மொத வாட்டி ரிஜெக்ட் சரி அது வேணாம் ஆனா கொஞ்சம் சொல்லுங்க அது எடிட்டிங்ல சென்சார் ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க ப்ரோ வீட்டு ப்ரோபோஸ் பண்ண என்னன்னு சொன்னேன்
நீங்க பார்க்க பொம்பளை மாதிரி இருக்கீங்க, அதனால ப்ரொபோஸ். இதுக்கு நான் பேசுறது நீங்களே பேசுறீங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கோம். சரி பாபு, இது வந்தாச்சு. வாய் வளருது. ஜெயில் சொல்லுவாங்க முன்ன, பழைய ஜெயிலு. இப்ப ஒரு மோலே ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டீங்களா? தப்பு தப்பா பேசாதீங்கடா, தப்பு தப்பா பேசாதீங்கடா. நம்ம இவர்லவும் என் கேட்டுமா, அதுவே இவ்வளவு பிரமாதமா இருக்கு. இப்ப அண்ணன் பெற்ற கேட்போம். வாழ்க்கையில அப்படின்னு ஒரு சாப்டர் நடந்தது. ஆமா, எழுத்துது பாஸ். பாஸ் எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு? இல்ல மனசாட்சியோட பேசலாம். அது முதல் ஒரு பர்சனலா, எனக்கு பர்சனலா எனக்கு ஆசைதான் ஒண்ணுக்கு 5 பேர் லவ் பண்ணணும்னு பாப்போம். இது என்ன குள்ள நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. ஆமாவோ இல்ல பூமாவோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. முதல்ல லவ் ஸ்டோரி. சரி, எங்க பாஸ் அத பத்தி சொல்லிட்டோம். நாங்க அப்படியே வலி லவ் ஸ்டோரி தானே. எங்க பாஸ்க்கு வந்து நிறையவே இருக்கே சொல்றாரு. அக்கா எனக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. ஓகே, என்னன்னா நான் அந்த பிள்ளைய லவ் பண்ணேன். ஓகே, அந்த பிள்ளைய நீ லவ் பண்ணுச்சு. ஓகே, ஆனா இந்த கதை உங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும். நீங்க எல்லாரும் லவ் டுடே படம் பார்த்திருந்தீங்கன்னா லிட்டரலா அதுல என்ன நினைச்சோ அதே தான் இங்க நினைச்சு. ஆனா எண்டிங்ல அவங்க சேர்ந்தாங்க. ஆனா என் வாழ்க்கையில அது நடக்கல. ஓகே, சிம்பிளா சொன்னா லவ் பண்ணா 2 பேரும் நல்லா தான் இருந்தோம், எல்லாம் பக்காவா போய் இருந்துச்சு. நடுவுல வந்தா ஒருத்தர் ரவின்னு. எனக்கு என்ன பிரச்சனை, அவனை தம்பின்னு சொல்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் எனக்கே தம்பி தான். ஆனா தம்பி வேலைக்கு பண்ண எதிர்பார்க்கல. அதோட அவங்க தம்பியோட போயிட்டாங்க, நான் கம்பியோட வந்துட்டேன். அவ்வளவுதான். தம்பியோட லவ் ஸ்டோரி நான் தான் சொல்லுவேன். என் தம்பிக்கு நான் தான் செய்வேன். அது என்னன்னா, அவர் வந்து கண்ணாடி போட்டு, எனக்கு கண்ணு ரொம்ப கொடுமை இருக்கு. அவர் வந்து ஒருத்தங்க எப்படி சொல்ல சிரிப்பு வருது. நீ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு லாட்டுக்கு ஒண்ணு பண்ணாரு. அது வந்து ஒரு பாட்டுக்கு போனுச்சு. பாட்டுக்கு அப்புறம் அந்த லாட்டு பாட்டா போய் அது ஒரு பாட்டாவே இல்ல மாறிடுச்சு அந்த லவ். சோ அந்த பாட்டை இவரு பார்ட் டைமா மாத்துறாரு. அந்த பார்ட் டைமா மாத்துனது அவங்க வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு ஃபுல் டைமா மாத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. ஃபுல் டைமா மாத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. சோ அது ஃபுல் டைமா மாத்தணும்னு ஆசைப்பட்ட விஷயம் இவரு வந்து அது பார்ட் டைமா தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. சோ அவங்க வந்து அந்த ஃபுல் டைம்காக இன்னமும் ஏங்கிட்டு இருக்காங்க. இவரு பார்ட் டைமா. ஆனா அவங்க எனக்கு நிறைய பண்ணிருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட். அந்த மாதிரி ஒருத்தவங்களை கிடைச்சாலும் நல்லதுதான். ஆனா என்ன பண்றது, முன்னாடி புதுசா சாப்டர் ஆரம்பிக்கிறா திரும்பியும். பார்த்துட்டு நீங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசி பழகுவோம். நான் என்ன மேட்ரிமோனி நடத்துறேன்னா vlog நடத்துறேன். நான் புரியல. அண்ணன்ல அண்ணன்ல அண்ணனுக்கு தெரியாது. நான் அண்ணன் தான். புரியுதா? அண்ணா அது இல்ல. A few minutes later. ஓகே गाइस, இப்போ நம்ம நான் ரொம்ப ரகட்டா இருக்கேன்ல. இதுக்காகவே ஒன்னு அடிக்கணும்டா. இவங்க தான் மிஸ்டர் சில்க் சுமிதா பட்டு. Thanks uncle. Yes. Yes bro. Bro, say hi. Okay, subscribe our YouTube channel. Okay, banana bro, Mauritius, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது guys. Okay, we are doing the best. All the best. Hi uncle. சரி போறடா. அனியா படிச்சிருக்கோம். ஓகே, இது ஒரு வீடியோ பண்ணிட்டேன். வெல்கம் டு பர்ஜாயா டைம் ஸ்கொயர். யால கிட்ட வாங்கலாம், நல்லா இல்ல திருப்பி. வெல்கம் டு பர்ஜாயா டைம் ஸ்கொயர். இப்போ நம்ம கண்ணாடி ரூமுக்குள்ள போறோம். இதோ அங்க பாருங்க, பந்தெல்லாம் தூக்கி பொறுக்கி போட்டு விளையாடுறாங்க. எத்தனை மணி? அந்த அக்கா பாருங்க, அக்காவா பாத்துக்கலாம். எத்தனை மணி? பட் யூ ஆர் ஆல்சோ vlogger. You support. Channel support saya. Okay guys, நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல சப்போர்ட் பண்றாங்க. மேல வாழ்க்கையில முன்னேறி போயிட்டு இருக்கோம். மேல கீழ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட் வராத. நீ கண்டென்ட் எடுத்தாடா. அங்க ஒரு group of girls இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி girls கிட்ட போறோம்.
ஐயோ பையனுங்கெல்லாம் இருக்காங்களே, ஐயோ அப்பாலாம் இருக்காங்க, அப்பாலாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரியே போயிடும். இப்ப நம்ம சப்பாத்து நீங்க ஏமாத்திடுவாங்க. நம்ம பார்கெயின் பண்ணி வாங்க போறோம் சப்பாத்து. எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்களேன். முடிஞ்சா மைக் மட்டும் தான் இருக்கு, சத்தமா பேசுங்க. பஞ்சிங்கடா மைக் பஞ்சி. என்ன எங்க வச்ச மைக்க? மைக் உள்ளதா இருக்கு, பஞ்ச காணோம். கைஸ் மைக்கோட பஞ்சி. நீங்க குடுக்குற ஆதரவுல நாங்க ஒண்ணு வாங்கிக்குவோம், அந்த அளவுக்கு குடுப்பீங்க. சூப்பரான பையன் சொல்லுவாங்க. தேடுங்க பஞ்சுங்க போ. வாங்க தேடுங்க, வாங்க நான் vlog பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேடுங்க, அது எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சிறுபரல் போனது போச்சு. ஆளுக்கு நீங்க போனதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. ஓ டைரக்டா சொல்லிருச்சு. அழகா இருக்குங்க, என்னை பத்தி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மலாம் எப்படின்னு தெரியும்ல. 10 பிள்ளைக்கு அப்பா மாதிரி இல்லக்கா, 20 பிள்ளைக்கு. ஏன்னா அப்புறம் சென்சிட்டிவா போயிடும். கேட்டா ஹீரோலுக்கு வந்து கொடுக்குறாரா நடுவில் ஸ்லோ மோல. விஷயம் எங்க டீமுக்கு இவங்க தான் எடிட்டர். எங்க அக்கா எவ்வளவு பெரிய ஒரு எடிட்டர்னா அவங்க டிக்டாக் ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு அழகுன்னா அழகு. அந்த அளவுக்கு இதெல்லாம் அவங்க முடி செய்யவே இல்லை. சொந்தமா அவங்க பிறந்ததுல இருந்து ஒரு ஹோல் சீரிஸ் நான் எடிட் பண்ணேன். ஐ மீன் அது சீரிஸ்ல அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு 2 வீடியோ, அது நான் ஃபுல்லா நான் தான் எடிட் பண்ணேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு. வரும் அதெல்லாம் கிடையாது, 10 மினிட்ஸ் தான். ஆமா இல்ல நான் சொல்றேன், அது நான் ரிலீஸ் பண்ண முடியாது, அதனால இது ஓவரா பேசி. ஓகே இந்த யூடியூப் சேனல்ல என் பங்கு லெப்ரான் ஜேம்ஸோட 3வது பையன் அங்க தான் சுத்துறாங்க. அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம டைரக்டா சொல்றோம். லெப்ரான் ஜேம்ஸ் கூட இல்ல, அது பிரையன் கோபே பிரையன். இது பையனை கோபே பிரையன் யாருன்னு தெரியுமா? 2 பேத்துக்கும் சூப்பர். எங்க அண்ணனோட சித்தப்பா பையனா தான் இருக்கும். A few minutes later. எங்க இருக்கோம்னா ஷூ கல்ல இருக்கோம். இவ்வளோ ஷூ இருக்கு. ஸோ இங்க டீப்பா வந்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை. ஏன்னா ஓகே யா ஷூ காமிங்க. ஓகேயா ஷூ ஜோக்கா இருக்கு. Shut up, boss. Manisha. Boss, sir, hi. How are you? Fine, boss. Ini punya budget 100 saja. Kalau 100 ya ambil. Belum. Itu. Oke, sebelum kita malam, oke. Ayo 100 lah. 100 lah, bye. 100 lah. Ini tinggal saya mari sudah ambil terus. Terus macam itu. Skip papa. Ayo 100 lah, 600 boleh lah. ரொம்ப மகன் பண்றான். ஓகே நம்மோட பாசம் சொல்லுங்க. கருப்பு கலர் அவ்வளவு மாமா மாதிரி இருக்கு. duat samplo. ஓகே இந்த மாமா மாதிரி இருக்கு. ஓகே இது ஓகேயா? இந்த ஜோக்கா தான். இந்த ஷூ மாதிரி எல்லாம் Black pants போட்டா white pants போட்டா ஜோக்கா இருக்கும். நாங்க வாங்க நம்மளுக்கெல்லாம் அண்ணன் ஒண்ணு செய்ய மாட்டேங்க. இவளுக்கு எந்த பிரச்சனை இல்ல. கீழே கொஞ்ச நேரம் சப்பாத்து வேலை பாத்துட்டு வந்துடுறோம். சீரியஸா வேலை குறைவா இருக்கா கூடயா இருக்கான்னு பாத்துரு. அவங்களுக்கு என்ன ஆசை மரத்துல பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுறது எனக்கு அதுக்கு இது வரைக்கும் அவன் பொண்ணுகிட்ட இவன் என்னன்னா கேம் விளையாடுறான். கேம் காட்டல. ஓகே எனக்கு பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியல. உருட்டு நீ உருட்டு. வணக்கம் நமஸ்தே முடிச்சிட்டு ஒரு எத்தனை ஹவர் இருக்கும் நம்ம வெளியே? ஒரு 2 hours இல்ல அதுக்கு மேல ஒரு 4+ இல்ல ஐ மீன் நம்ம உள்ள அங்க உள்ள தான் இருந்தோம். 2 hours 3 hours something like that.
ஓகே, அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்போ வெளியாயிட்டோம். அவர் பர்ச்சேஸும் முடிச்சிட்டாரு. தம்பி என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஷூ 160 வெள்ளி ஷூவை 100 வெள்ளிக்கு வாங்கினேன். வெக்கமே இல்லை. That's like talent. எங்க அக்கா வாங்கி கொடுத்தாங்க, ஏதோ அவங்க தான். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வெளியாகணும். இப்போ எங்கே போகிறோன்னா எங்கே தான் போகிறோம். இப்போ எங்களை வச்சுட்டு ஒரு பிளானையும் உருப்படியாக பண்ண முடியல. இது சொன்னிச்சு ஏதோ வியூ பாயிண்ட் பார்க்க போறோம்னுச்சு. ஹீலிங் பண்றதுக்கு பட் சரணா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல, அந்த ஆள ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா he is my friend. Okay, சவர கூப்பிட்டு ஃப்ரெண்ட் இல்ல, அவன் வீணா போனவன். அவனால பர்சனலா இருக்கு பாஸ். சரி ஓகே. சவர கூப்பிட்டு சேப்பறல வாங்க நம்ம வேப்பா பண்ணுவோம் அப்படினு சொன்னானா if you are going there right now. ஒரே பாதை அப்படியே போயிருக்கலாம். அது உண்மைதான். வாலஞ்சி யூ டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் போன் அடிச்சுட்டு இல்ல நீங்க இங்க வாங்க நம்ம இங்க சாப்பிட போலாமா. சோ அதனால நாங்க திரும்பியும் இங்க இன்னொரு யூ டர்ன் பண்ணோம். யூ டர்ன் பண்ணி ஆமா கிட்டதானா. மணி இப்ப எத்தனை தெரியுமா? 6 மணி 6 7 ஆகுது. 7 மணிக்கு இந்த ரோடு பொண்ணா ஜாமா இருக்கும் கண்டிப்பா. அது உண்மைதான். அவங்க பரவாயில்ல சுள்ளார போட்டு ஜிங்கு சாணி கீழே வந்து நிற்பாங்க. நம்ம எவ்வளவு தூரம் போகணும் நம்ம ஒன்னும். இவங்க அப்பா பாப்பாரு உன் வாழ்க்கை நக்கிட்டு போவாங்க. இல்ல நான் சொல்றேன் பேசிக்கா உங்க அப்பா எனக்கு தெரியும் எவ்வளவு பிடிக்கும்னு. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் தட் ஐ எவர் met in my life. So அங்கிள் ஹாய் அங்கிள். எங்கே செல்லும் இந்த பாதை? சொல்லுங்க என்ன வேணும்? சொல்லுங்க. நீங்க ஏன் ரொம்ப உற்சாகமா எல்லாத்தையும் அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. ஆமா அது ஆக்சுவலி நாங்க வந்து வீடியோ கட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒரு கதை சொன்னாங்க கிட்ட. அதை கேட்டு நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்லா வந்து மன உளைச்சலுக்கு அதான் உட்காந்துருக்கேன். ஆனாலும் நான் சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். சொல்ல வைத்தறிச்சல்னு. ஆமா நானும் வச்சுக்கிட்டேன் வைத்தறிச்சல். ஆனா அதுவும் மன உளைச்சலுக்கும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஆனா இல்ல பாதிப்பு பின்னாடி உள்ள இருக்குதான். ஆமா பாதிப்பு இருக்குதான். அந்த கதையில வந்து அவன் வாழ்ந்திருக்கான், நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த ஆளு முக்கியமா ஒரு கண்டென்ட் கொடுத்தே ஒரு சட்டை இங்க கிழிஞ்சு போன மாதிரி மனசு கிழிஞ்சு கொவ தொங்கிருச்சு. அவ்வளவுதான். எதையும் நம்பாதீங்க வாழ்க்கையில. பொண்ணையே நம்ப கூடாது. ஐயா ஆனா அதுக்கு ஃபேன்ஸ் உங்களை நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களே ஃபேன்ஸ், அதனால உங்களை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வீடியோ நான் எடுக்கிற வீடியோ இத அவனும் போஸ்ட் கூட பண்ணல. அவன் ஃபேன்ஸ்ன்றான், கம்பெனின்றான். என்ன சொன்னா இன்னொரு சொன்னான் கொலாபரேஷன்றான். எனக்கு ஏன் புரியல. அடுத்தது இன்டர்மார்க் கூட கொலாபரேஷன். இப்ப அதான் வியூ பாயிண்ட் பாத்துக்கிட்டு வியூ பாயிண்ட் கட்டலாம் இன்டர்மார்க் 2 அப்படி. இந்த கொண்டு விடிச்சிட்டுமா வச்சு கதியில டைம் இருந்துச்சுனா செட் பண்ணிரோம். ஓகே அல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற மாதிரி கிவ் அவே அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப பெரிய தொழில் அளிது. நம்ம எல்லாம் பிசினஸ் மேன் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் தான், ட்ரையல் வீடியோ தான். என்ன வியூஸ் போவோம், யாரு பார்ப்பாங்க அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் என் முடிஞ்சு பார்ப்பான்னு தெரியாது. ஆனால் என்னதுன்னா இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஆகி இதனால எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட்டோ இல்லை நல்லா போனுச்சுன்னா எங்களுக்கே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே பெருசாக பிடிச்சது இல்லை. ஆனாலும் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆகி இதுக்கப்புறம் இது எப்படி போகணும்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நீங்க சப்போர்டர்ஸ். நான் இருக்கிற பயமே உங்களுக்கு கண்டென்ட் சாவடியே வரும். ஓகே பாஸ். அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன வேணும்னு DM பண்ணுங்க. DM பண்ணுங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இல்லடா. கமெண்ட் ப்ளீஸ் கமெண்ட். அப்படியே #அசோக் வர்மன் #அசோக் வர்மன் போடுங்க. இல்ல பாய் வளருது. சோ அதான் இதுதான் எங்களோட இந்த அளவுக்கு நாங்க என்ன லட்சணத்துல செஞ்சிருக்கோம். இதை எடிட் அப்புறம் தான் தெரியும் என்ன நிலைமையில இருக்குது.
ஸோ என்ஜாய் இட். அப்புறம் வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கா உங்களுக்கு? கருத்து வேறுபாடு என்னது? கீப் சப்போர்ட்டிங். அதான் காடியிலேயே என்னமோ பண்றோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம திருப்பி வீடியோ கண்டென்ட் செஞ்சுட்டே இருப்போம். ப்ளீஸ் வாட்ச் அவர் வீடியோ. தமிழ்ல பேசுவீங்க. இதுக்கப்புறம் தமிழ்ல முன்னேற்றம் இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். ஓகே, அங்க கொடுங்க. நன்றி, வணக்கம் ஃபேன்ஸ். வணக்கம். படுத்துற சொல்லுங்க. என்ன சொல்ல? நீங்க தானே சொல்லுங்க. என்ன சைன் ஆஃப் பண்ணி முடிச்சு. சைன் ஆஃப் பண்ணி முடிச்சு.